Good morning students. Today we are going to see about the terms of isotopes, isobars and valency. First one, isotopes. What do you mean by isotopes? Atoms of the same element can have different number of neutrons. Such atoms will have same atomic number but different mass numbers. These atoms are called isotopes. என்ன சொல்லியிருக்காங்க? Atoms will have same atomic number. Atomic number என்னது? சேமாக இருக்கும். பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எலமெண்ட் வந்து சேமாக இருக்கும். சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர்ஸ். These atoms are called isotopes. இந்த ஆட்டம்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்? ஐசோடோப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் ஹேஸ் 3 isotopes. ஹைட்ரஜனுக்கு எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்குது? 3 isotopes இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் H11. கீழே ஒன்றுன்றது எதை மென்ஷன் பண்ணோம்? அட்டாமிக் நம்பர். மேலே இருக்கிறது என்னது? மாஸ் நம்பர். ஹைட்ரஜன். செகண்ட் ஒன் டியூட்டீரியம். அதில் என்ன இருக்குது? கீழே ஒன்றுன்றது என்னது? அட்டாமிக் நம்பர். ஹச் வந்து ஹைட்ரஜன். இந்த டூன்றது என்னது? மாஸ் நம்பர். தென் ட்ரிட்டியம். ஹச்ன்றது என்னது? ஹைட்ரஜன். ஒன்றுன்றது வந்து அட்டாமிக் நம்பர். 3ன்றது வந்து மாஸ் நம்பர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சேம் எலமெண்ட். ஹைட்ரஜன் இங்கே ஹச் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சேம் எலமெண்ட். ஹைட்ரஜன்ற எலமெண்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சேம் அட்டாமிக் நம்பர். கீழே எல்லாத்துலேயுமே 1 இருக்குல்லப்பா, அதை சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். மாஸ் நம்பர் என்ன ஆகுமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மேலே இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ atoms of the same element can have different number of neutrons. Such atoms will have same atomic number but different mass numbers. இதை தான் என்ன சொல்லியிருக்கான்? ஐசோடோப்ஸ்னு சொல்லியிருக்கான். தென் ஐசோபார்ஸ். atoms that have the same mass number but different atomic numbers. For example, calcium 40 and argon 40. Atoms that have the same mass number. மாஸ் நம்பர் என்ன இருக்கும்? சேமாக இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேர்மாக இருக்கும். இங்கே வந்து சேம் எலமெண்ட் சொல்லிக்கோம்ல, இங்கே எலமெண்ட் வந்து சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு. தென் இங்கே என்னப்பா சொல்லிக்கோ? சேம் அட்டாமிக் நம்பர் சொல்லிக்கோம்ல, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். தென் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இங்கே மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோபார்ஸ்னால் என்னது? ஆட்டம்ஸ் தட் ஹாவ் த சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ். இதில் மாஸ் நம்பர் வந்து சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் 40 அண்ட் ஆர்கான் 40. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேலன்சி. வேலன்சினா என்ன? இமேஜின் there are the various people having different pattern of hands. என்னப்பா சொல்லியிருக்காங்க? பல்வேறு மனிதர்கள் பல்வேறு எண்ணிக்கையில் வந்து கைகளை வந்து இருக்கிறதா நம்ம என்ன செஞ்சுருக்கணுமா? கற்பனை கண்டுக்கிற சொல்லியிருக்கிறாங்க. நாட் ரியல், ஒன்லி இமேஜின். சம் ஹாவ் நோ ஹேண்ட்ஸ். சிலருக்கு வந்து கை இல்லாமல். அண்டு சம் ஹாவ் 1. சிலருக்கு வந்து ஒரு கை இருக்கிற மாதிரி. சம் 2. சிலருக்கு வந்து 2 கை இருக்கிற மாதிரி. அண்ட் அதர்ஸ் 3. சிலருக்கு வந்து 3 கை இருக்கிற மாதிரி. இது வந்து இமேஜின் மட்டும்தான். ஃபியூ ஹாவ் 4. சிலருக்கு வந்து 4 கை இருக்கும். அண்ட் நோ ஒன் ஹேஸ் மோர் தென் 4. என்னது? 4 கைகளுக்கு மேலே வந்து யாருக்கு இல்லை அப்படின்னு ஒரு கற்பனை தான் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தென் த பர்சன் with 4 hands can hold hands of 4 others at a same time. என்ன சொல்லியிருக்காங்க? 4 கை வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரே நேரத்தில் வந்து 4
வெவ்வேறு பர்சனோட என்ன செய்யலாம், கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? 4 கை இருந்தால் 4 பேரோட ஜாயின் பண்ணிக்கலாம்ல, அதுதான். நெக்ஸ்ட் ஒன், in this manner, while one with no hands can never hold any hand. கை இல்லாதவங்க வந்து திரும்ப வேறு யாரு கூடயும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. புரியுதா? in this manner some atoms can hold one electrons. இதை எதுக்கு சொல்லியிருக்காங்களாம்? some atoms can hold one electron. சில ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானோட ஜாயின் பண்ணலாம். தென் some can hold two. அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கலாமா, 2 எலக்ட்ரான்ஸோட ஹோல்ட் ஆகிருக்கலாம். some can hold 3, 3 எலக்ட்ரானோட ஹோல்ட் ஆகிருக்கலாம். தென் some can hold 4 and சிலது வந்து 4 எலக்ட்ரானோட ஜாயின் ஆகிருக்கலாம். அண்ட் சம் cannot hold எனி எலக்ட்ரான். சில ஆட்டம்ஸ் வந்து எந்த எலக்ட்ரானோட என்னது ஹோல்ட் ஆகிருக்காது. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் வேலன்சி. புரியுதாப்பா? எக்ஸாம்பிள் வந்து கையை வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு இமேஜினாக ஒன்று சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வந்து ஒரு கை இருக்கலாம், சிலருக்கு 2 கை, சிலர் 3க்கு, சிலர் வந்து 4 கை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 கை இருக்கவங்க வந்து 4 பேரோட வந்து ஜாயின் பண்ண முடியும். அதை வந்து ஆட்டம்க்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. புரியுதாப்பா? சில ஆட்டம்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானோட ஜாயின் பண்ணோம், 2 எலக்ட்ரான். அதை மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்லியிருக்காங்க, வேலன்சி. தென் வாட் மேக்ஸ் ஆட்டம்ஸ் ஸ்டிக் டுகெதர்? எலக்ட்ரான்ஸ் கேரி அ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது, நெகட்டிவ் சார்ஜை வந்து கேரி பண்ணும். தென் the protons carry a positive charge. Proton என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். the attraction between them holds electron in orbits. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், அட்ராக்ஷன் ஒன்று நடக்கும். ஸோ the attraction between them holds electrons in orbits. Then the combining property of an atom is called as valency. இந்த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்லியிருக்கோம், வேலன்சின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் கம்பைன் வித். இதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகுது, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் கிரியேட் வாட்டர் மாலிகுல். ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 hydrogen atoms and create water molecule. The valency of oxygen atom is 2. என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன் சிம்பிள் என்னது, ஓ. ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகுது, H2. ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 ஃபார்ம் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மாலிகுல் என்னது, வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் ஃபார்முலா என்னது, H2O. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். வாட்டரோட ஃபார்முலா என்னதுப்பா, H2O. அதில் எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இந்த வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் 2. 2 வந்து என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நான் ஆக்சிஜன் வந்து வேலன்சி வந்து 2ஆக மாறும். இன் கேஸ் ஆஃப் குளோரின் எடுத்திருக்காங்க. இட் கேன் கம்பைன் வித் only 1 hydrogen to create HCl. HCl என்னது, hydrochloric acid. Hydrochloric acid. Here the valency of chlorine is 1. குளோரின் வந்து ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகுது. ஒரு குளோரின் ஒரு ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ the valency of chlorine is 1. ரெண்டுமே 1 தானேப்பா, அதனால் குளோரினோட வேலன்சி வந்து 1. தென் மீத்தேன் ஹேஸ் 1 கார்பன் ஆட்டம் கம்பைன் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். மீத்தேன் என்ன செய்யுது, மீத்தேனோட ஃபார்முலா என்னது, CH4ன்றது மீத்தேன் ஃபார்முலா. அதில் ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகிருக்கு. ஒரு கார்பனும் 4 ஹைட்ரஜன் சேர்ந்தது என்னப்பா, மீத்தேன். அப்போ மீத்தேனோட பேலன்ஸ் என்ன. தென் இன் அமோனியா மாலிகுல் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் 3
ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஒரு நைட்ரஜன் வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டனோட கம்பைன் ஆகுது. அதுதான் என்னது அமோனியா மாலிகுல். அமோனியா ஃபார்முலா என்னது NH3. அமோனியா ஃபார்முலா என்னப்பா NH3. ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடியது அமோனியா மாலிகுல்ஸ். தென் valency is defined as the containing capacity of an element. valency என்னது valency is defined as the containing capacity of an element. ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டத்தோட கம்பைன் ஆகுதுல்லப்பா, அதுதான் சொல்லியிருக்காங்க. atoms of different elements combined with each other to form molecules. நமக்கு தெரியும்ல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கம்பைன் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து மாலிகுல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் சொன்னோம்ல, ஒரு ஆக்சிஜன் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட கம்பைன் ஆகும்போது கிடைக்கக்கூடியது வாட்டர் மாலிகுல்ஸ். இந்த வேலன்சி டிட்டர்மைன்ஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் தட் கம்பைன்ஸ் வித் atom or atoms of another type. Then the element having valency 1 is called monovalent. எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி 1 இருக்கோ அதை என்ன சொல்கிறோம் மோனோவேலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா ஹைட்ரஜனும் சோடியமும், இதுக்கெலாம் என்னது வேலன்சி வந்து 1. Then the element having valency 2 are called divalent. எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி 2 இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறோம் டைவேலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் அண்ட் பெர்லியம். ஆக்சிஜனும் பெர்லியமுக்கும் என்னது வேலன்சி வந்து 2. இதெல்லாம் என்ன சொல்கிறோம் டைவேலண்ட். அந்த எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி 3 are called trivalent. எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி 3. எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் வேலன்சி 3 இருக்கோ அதை என்ன சொல்லிக்கிறோம் ட்ரைவேலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் அண்ட் அலுமினியம். நைட்ரஜன் அண்ட் அலுமினியம். ஸோ எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் மோர் தென் 1 வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 டைப்ஸ். என்னது அயன் இருக்குல்ல, இப்போ அயன் இரும்பு இருக்குல்ல, அயன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அயன் வந்து என்னது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது 2 டைப்ஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெரஸ் ஆக்சைடு. ஃபெரஸ் ஆக்சைடு அது வேலன்சி வந்து 2. தென் ஃபெரிக் ஆக்சைடு அதோட வேலன்சி வந்து 3. இது வந்து ஹையர் ஸ்டடீஸில் இதை பற்றி படிப்போம். புரியுதாப்பா? அயன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது ஃபெரஸ் ஆக்சைடு கிடைக்கும் அண்ட் ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்கும். ஃபெரஸ் ஆக்சைடோட வேலன்சி 2 அண்ட் ஃபெரிக் ஆக்சைடோட வேலன்சி 3. தென் when atoms of different elements combine with each other, then molecules of compounds are formed. When atoms of different elements combined with each other, then molecules of compounds are formed. நமக்கு ஏற்கனவே தெரியும்லப்பா மாலிகுல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்ன்றது. It is necessary to know the valencies of those elements or elements. For example sodium. என்னன்றது என்னப்பா சோடியம் குளோரைடு. சோடியமும் குளோரினும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். சோடியமும் குளோரினும் ஃபார்ம் ஆகும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். சோடியத்தோட வேலன்சி வந்து 1 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல மோனோ வேலண்ட்டில் சொல்லிக்கோம்ப்பா. எக்ஸாம்பிள் என்னென்னது ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். என்னன்றது வந்து சோடியம், அப்போ அதோட வேலன்சி 1. குளோரினோட வேலன்சியும் 1. HCl எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல குளோரின் வந்து 1. ஸோ இந்த வேலன்சிஸ் ஆஃப் போத் சோடியம் அண்டு குளோரின் ஆர் 1. சோடியத்தோட வேலன்சியும் குளோரினோட வேலன்சியும் 1 சொல்லியிருக்காங்க. ரிமெம்பர் the valency of element sodium is 1. இது நமக்கு தெரியும்ல சோடியம் வந்து மோனோ வேலண்ட்னு சொல்லிட்டு. the valency of element Cl is 1. Clன்றது என்னது குளோரின். then the molecular formula will be symbol of elements NaCl. molecular formula என்னது NaCl. சோடியம் குளோரைடு. என்னன்றது வந்து சோடியம், Cl வந்து குளோரின், சோடியம் குளோரைடு. இந்த ரேடிக்கல்ஸ் அண்ட் அயான்ஸ் அதில் எத்தனை இருக்குது 1 இருக்குது.
அதே எக்ஸாம்பிள் வந்து மெக்னீசியம் குளோரைடுக்கு சொல்லியிருக்காங்க. மெக்னீசியம் குளோரைடு, எம்ஜின்றது என்னப்பா மெக்னீசியம், குளோரின்றது என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும். மெக்னீசியம் வந்து குளோரினோட கம்பைன் ஆகும்போது கிடைக்கும் போதும் மெக்னீசியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. மெக்னீசியத்தோட வேலன்சி 2, குளோரினோட வேலன்சி 1. ஹியர் த வேலன்சி ஆஃப் மெக்னீசியம் இஸ் 2. மெக்னீசியத்தோட வேலன்சி வந்து 2 அண்ட் குளோரினோட வேலன்சி 1. நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல குளோரினோட வேலன்சி 1. தென் elements and their symbols with their atomic number and mass number and valency. Hydrogen H, symbol என்னப்பா H, atomic number 1, mass number 1, valency 1. Then carbon symbol C, atomic number 6, mass number 12, அதோட valency 4. Then oxygen symbol O, atomic number 8, mass number 16, valency is 2. Oxygen oda valency 2. Then sodium, sodium atomic number 11, adoda mass number 23, valency is 1. Then calcium, calcium oda symbol Ca, capital C, small a. Then atomic number is 20, mass number is 40, and then valency is 2. Thank you.